வணக்கம்ப்பா. இன்னைக்கு எந்த வீடியோ பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம்ப்பா. அதே போல் இனி வர வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் புக் பேக் இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் ஃபஸ்ட் லெசன் ஓல்டு சிலபஸ் ஃபஸ்ட் லெசனுக்கு நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உங்களுக்கு தரேன்ப்பா. அதோடு சேர்த்து உங்களுக்கு புக் பேக்கையும் சேர்த்து நான் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இது இது ஒன்லைன் மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொடுப்பேன். அதையும் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இப்போ பாடத்துக்குள்ளே போவோம்ப்பா. பாடத்தில் ஃபஸ்ட் லெசன் என்ன இருக்குன்னா, வாழ்த்து, திருக்குறள், தமிழ் தாத்தா, கடைசி வரை நம்பிக்கை, இந்த லெசன் இருக்குப்பா. பார்ப்போம். இப்போ வாழ்த்தில் திருவற்பா அது யார் எழுதியிருக்காருன்னா, ராமலிங்க அடிகளார் எழுதியிருக்காரு. அவருடைய பாட்டை பாருங்கள். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இந்த பாடல் வரியை எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். அதாவது இந்த கண்ணில் இது கருணை இருக்கணும். அவர் கருணை நேர்ந்த இறைவன் என் கண்களில் இருக்கின்றான், என் சிந்தையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். அதாவது இறைவன் வள்ளலார்கிட்ட இது கருணை நிறைந்து இருக்காராம், கண்ணில் கலந்து இருக்காராம், சிந்தையில் கலந்து இருக்காராம், அவருடைய பாட்டில் இருக்காராம், அவருடைய இசையில் இருக்காராம், அவர் உயிரில் இருக்கிறான் அப்படிங்கிறதான் வள்ளலார் கூறியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நூற்குறிப்பு ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. ராமலிங்க அடிகளார். இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா, கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்பாங்க. கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் யாருன்னா, ராமையா, சின்னம்மையா. இவருடைய நூல்கள் என்னன்னு பாருங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இந்த நூலில் அவர் எழுதியிருக்காரு. இவர் நூலை பதிப்பிக்கவும் செஞ்சுருக்காரு. அதனால் பார்த்துங்க, எழுதுனது எது, பதிப்பிச்ச நூல் எதுங்கிறத பார்த்துக்கிறணும். இது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இவர் எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் அனைத்தும் திருவற்பா என்னும் இந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய பாடல்கள் யாருடைய பாடல்கள் திருவற்பா என்னும் இது தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இது ராமலிங்க அடிகளார். இவர் சமரச சன்மார்க்க நெறியை இது வழங்கியவர் வள்ளலார். சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. வள்ளலார். அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக இது சன்மார்க்க சங்கத்தையும் பசுத்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அரசாலையும் அமைத்தவர். அதாவது மக்கள் பசியால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாலையும் அமைச்சிருக்காரு. அப்போ அறிவு நெறி இது விளங்க ஞான சபையை நிறுவியிருக்காரு. ஞான சபையை அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க. வள்ளலார். இந்த நெக்ஸ்ட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் யாருடையதுன்னு கேட்பாங்கப்பா. வள்ளலாருடையது. அதே போல் இவர் அந்த அரசாலை, அதாவது தர்மசாலை பசியால் வாடுறவங்களுக்கு உணவளிக்கன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருப்பார். அது எந்த ஊர்னா, வடலூரில் சத்திய தர்மசாலையில் பசியால் வாட மக்களுக்கு சோறிட அவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அன்னைக்கு ஏற்றின அடுப்பு இன்று வரைக்கும் அணையாமல் அனைவருக்கும் இந்த பசியை போக்கி வருது, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு பசியை போக்கி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய வாழ்ந்த காலம் என்னன்னா, 5/10/1823 முதல் 30/1/74 வரை. அதே இவர் ஜீவஜோதியாக ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்கப்பா. நெக்ஸ்ட்டு புக் பேக்கு நான் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கையிலேயே நான் உங்களுக்கு அதோட சேர்த்து கொடுத்துறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஆனால் அது ஓல்டு சிலபஸில் பாயிண்ட்ஸ் கம்மி தான்.
இருந்தாலும் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து இது தனியாக ஒரு வீடியோ கொடுத்தேன்னா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்ஸ் படிக்கையில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிக்கப் ஆயிரும்ப்பா. ஈஸியாகவும் இது மனப்பாடம் ஏறிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள். அன்புடைமை. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லைங்கிறாங்க. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்னு சொல்கிறாங்க. அன்பை வந்து யாராலும் அடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அவங்க துன்பத்தில் இது இருக்கான்னு தெரிஞ்சால் நம்ம இது மனம் வந்து இது வேதனை அடைஞ்சு இந்த கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சொல்லும் பொருளும் பார்த்துக்குங்கப்பா முக்கியம். ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் வந்து என்னென்னா எல்லா பொருளும் தனக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க வந்து தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணி வாழ்கிறவங்க. அதைத்தான் இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை வந்து குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது உடம்போடு இது உயிர் வந்து இணைந்து இது இருக்கிற போல் அது அந்த வழக்கு தான் இது மீனிங் வந்து வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது வாழ்க்கை நெறியோடு அன்பும் இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் பார்த்துக்குங்க. வழக்கு வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு எலும்பு. நெக்ஸ்ட்டு வந்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் இந்த பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்பு வந்து ஒருத்தவங்க விருப்பத்தை கொடுக்குமா, விருப்பம் வந்து அனைவரிடம் நட்பு கொள்ளும் அப்படி சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம், அதாவது இந்த ஆர்வம் விருப்பம்னா வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு சொல்லி இருக்குல்ல அந்த நட்பு வந்து நண்பு வந்து நட்புங்கிறத தான் குறிக்கும். பார்த்துக்குங்க. இது சொல்லும் பொருளை கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து அன்புற்று வாழ்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தின் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வந்து அன்போடு ஒருத்தவங்களும் அன்போ செலுத்தி வாழ்க்கை நடத்துகிறவங்க வந்து உலகத்தில் வந்து மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வையகம் உலகம் என்பார்கள். நெக்ஸ்ட்டு வந்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அன்பு வந்து அறத்தை மட்டும் சொல்லாது அப்படிங்கிறாங்க. வீரத்திற்கும் அன்பு வந்து துணை புரியும் அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது பொருள் பாருங்க. மரம் வீரம் கருணை. கருணை இந்த இரண்டுக்குமே வந்து அன்பு தான் அடிப்படைங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கு. அதாவது நம்ம வந்து இது எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து அது இந்த எறும்பே ஊறுது, இந்த மண்புழு இருக்குது, அதெல்லாம் இது வெயில் வந்துச்சுன்னா அது வந்து வருந்தது. ஆனால் அன்பில்லாத உயிர்களை அறமே வந்து வருந்தி அழிக்கும் அப்படிங்கிறாங்க. மீனிங் கூட சொல்கிறாங்க. என்பில்லாது எலும்பு இல்லாதது புழு, அது அன்பில்லாத உயிர்கள். நெக்ஸ்ட்டு வந்து அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம்
தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படிங்கிறாங்க. பாலை நேரத்தில் வந்து இது வாடிப்போன மரம் வந்து இது தழுக்காதுங்கிறாங்க. அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையும் தழுக்காது. நெஞ்சில் அன்பே இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். வெறும் சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்தினாதான் வாழ்க்கை வந்து இது நல்லா போகும். அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொருள் பார்த்துக்குருவோம். அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா பிரித்தெழுதுகளை கேட்பாங்கப்பா, பார்த்துக்கோங்க. அன்பகத்து இல்லா அது பார்த்துக்குங்க. அதாவது இது மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிறாங்க. வன்பால் கண், வன்பால் ப்ளஸ் கண், அது வந்து பாலை நிலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளிர்த்ததற்று, தளிர்த்து ப்ளஸ் அற்று, தளிர்த்தது போல, தளிர்த்தது இது ப்ளஸ் அற்று தான் நினைப்பா. தளிர்த்தது போல, வற்றல் மரம், வாடிய மரம். நெக்ஸ்ட் வந்து புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்திருப்பு அன்பில்லவர்க்கு, நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? அது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு வந்து கைகால் முதலிய உறுப்பு வந்து என்ன பயன்? யாராவதுக்கு அன்பு செலுத்தினா தான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் செய்யணுங்கிறது தோணும். இதே வந்து அன்பே இல்லைன்னா அவங்க யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ உடலில் இருக்கிற உறுப்புனால என்ன பயம்? அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, தனக்கு மட்டும்தான் பயம். அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அன்பின் வழி இந்த பொருள் பார்த்துருவோம். புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனதின் உறுப்பு, அதாவது அன்பை சொல்கிறாங்க. அன்பின் வலியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறாரு வள்ளுவர். அதாவது அன்பு வந்து அன்பு வந்து எல்லார்ட்டையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்பில்லாத உடல் வந்து வெறும் தோலால் மூடப்பட்ட உடல் தான் அப்படின்னு சொல்கிறாரு அது வள்ளுவர். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் வந்து கிமு 31 என்று கூறுவார். இந்த வச்சு தான் வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிறோம். அதாவது திருவள்ளுவர் ஆண்டு வந்து எப்படி கணக்கிடுறோன்னா, இந்த கிமு 31 இருக்குல்ல, அதையும் நடப்பாண்டையும் கூட்டுனா திருவள்ளுவர் ஆண்டு அதாங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவர் ஊர் குறித்து இந்த பெற்றோர் குறித்து இதெல்லாம் வந்து செய்திகள் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இவருடைய வேறு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சென்னா போதகர், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களாகவும் போற்றப்படுகிறார். சென்னா போதகர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுவரும் யாருன்னு கேட்பாங்க. நாயனார் என்று அழைக்கப்படுவர் யார் என்று கேட்பாங்க. இவங்க ஃபுல்லாமே வந்து வள்ளுவர் தப்பா. இந்த 3 இதுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நூல் குறிப்பு வந்து என்னென்னா, இந்நூல் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 30 பிரிவுகளை வந்து கொண்டது. இந்நூலில் வந்து 133 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்பாக்கள் வீதம் வந்து 1330 குறள்பாக்கள் உள்ளன. இந்த நூல் வந்து என்னென்னா 14 கீழ்கணக்கு திருக்குறள் வந்து என்ன, இது 14 கீழ்கணக்கு நூல்களும் வந்து ஒன்று. இந்நூலை வந்து திருக்குறளை வந்து என்னென்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னு பாருங்கள். முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் வந்து உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என்னும் போற்றப்படும் நூல் எதையும் கேட்பாங்கப்பா, திருக்குறள். இந்தாங்க திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடு முறை போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் தாத்தா உவேசா உரைநடை பகுதிக்கு போவோம். இது வந்து என்னென்னா கதை வந்து என்னென்னா, இந்த கதை நல்லாயிருக்கும். அதாவது உவேசா தாத்தா என்ன செய்வார்னா, ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஓலைச்சுவடி இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து போவார். போகலாம் இவர் வாசலில் நின்று ஐயா கூப்பிடுவாராம். அவர் வெளியே வந்தோன்னா, ஐயா உங்ககிட்ட ஓலைச்சுவடி இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியை கொடுத்தீங்கன்னா அதை இது பதிப்பிச்சு
வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அதுக்கு அவர் வந்து இது தரமாட்டார். ஆடி பெருக்கு நாளைக்கு அதுக்கு வந்து நான் ஆற்றில் விடணும், அதை போய் உங்ககிட்ட எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது வஞ்சு அனுப்பிடுவார். ஆனால் இது த ஊவேஸ் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர் வஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு போகலை. இன்னொரு வீட்டு திண்ணையில் படுத்துட்டு இவர் விடிய காலையில் அந்த வீட்டுக்காரர் என்ன செய்வார்னா, அந்த ஆற்றங்கரைக்கு அந்த ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு நீராடிட்டு அந்த ஓலைச்சுவடியை என்ன செய்கிறாரு, ஆற்றுல விட்டுட்டு வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு இது ஊவேஸ் அவர்கள் என்ன செய்வாருன்னா, போய் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அதை துடைச்சி வாசிப்பார். வாசித்தோன்னா அவர் கண்ணில் வந்து கண்ணீர் பெருகுமா. ஏன்னா அவரை தேடி அலைந்த அந்த ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவடி தானே. அதனால அவர் வந்து சந்தோஷத்தில் வந்து இது பண்ணுவார். அதைத்தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாள் வந்து எதுனா இது ஃபுல்லாமே வந்து அதோட மீனிங் தான்ப்பா இருக்கும். நீங்கள் வேணால் வேணால் இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நிகழ்வு வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் வந்து நடைபெற்றது. அந்த ஆற்றில் விட போகிறாரு, அந்த வீட்டில் போய் கேட்டார்ல, அந்த நிகழ்வு வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில் வந்து நடைபெற்றது. அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து தாளை எழுதுகோலை கிடையாது. பனை ஓலையை வந்து பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணிகளை கொண்டு எழுதுவார். நம்ம வந்து முந்தைய காலத்தில் வந்து பனை ஓலையை வச்சு தான் வந்து எழுதுவாங்க, எழுத்தாணியை வச்சு. ரெண்டாவது வந்து அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. அந்த ஆணியால் வந்து ஓலைச்சுவடி எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுத வேணும். அதனால இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ரெட்டை கொம்பு புள்ளி வச்சு எடுத்து இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் வந்து இருக்காது. அதாவது முன்னாடி இருக்கிற வேலையும் பின்னாடி இருக்கிற வேலையும் படித்து அதை வந்து மீனிங் புரிஞ்சு அவங்க வந்து அந்த இது அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதைத்தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிழை இல்லாமல் அதாவது அந்த ஓலைச்சுவடியில் வந்து என்னென்னா 99 வந்து இந்த குறிஞ்சிப்பாட்டு ஓலைச்சுவடியில் வந்து என்னென்னா 99 பூக்கள் பேர்கள் வந்து இருந்துச்சான். ஆனால் அதில் வந்து வெறும் 96 பூக்கள் பேர் தான் வந்து அந்த ஓலைச்சுவடியில் வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சான். ஆனால் அவர் வந்து அந்த 3 பூ தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டை வந்து அதை விட்டுட்டு அவர் வந்து பதிப்பிச்சு வெளியே விடலாம். அந்த 3 பூக்களுடைய பெயர் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வந்து அந்த அந்த இது நூலில் அந்த குறிஞ்சிப்பாட்டு நூலில் வந்து இது பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. அதைத்தான் அதில் வந்து இந்த ஃபுல்லாமே வந்து இது கதை தான் ஃபுல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரீட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரிப் நல்லா புரியும்ப்பா உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கும் இடம் கேட்பாங்கப்பா. கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். பார்த்துக்குங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து சொன்னல 96 பூக்கள் அதெல்லாம் இதுதான். அதை ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களும் ஒன்று. அதன் ஆசிரியர் வந்து யாருன்னா கபிலர். அதே போல் இந்த பக்கம் வாங்களேன், ஊவேசா பதிப்பித்த நூல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அம்புட்டையும் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ ஏதாவது வச்சு படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகையில் எத்தனையும் கேட்பாங்க, மணிமேகலையில் எத்தனையும் கேட்பாங்க, புராணங்கள் எத்தனையும் கேட்பாங்க. இந்த மாதிரி கூட 1 வேர்டில் வந்து கேட்குறக்கு சான்சஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்துக்குங்கப்பா. 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூக்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, ரெட்டைமணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் வந்து 4. பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து அவர் பிறந்த ஊர் வந்து எதுன்னு கேட்பாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா, பார்த்துங்க. அவருடைய இயற்பெயரும் கேட்பாங்க, வேங்கட ரத்தினம். ஊவேசாமி இயற்பெயர் ரத்தினம் என்னன்னா வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் என்னன்னா மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் தான். இந்த மகாவித்வா மீனாட்சி சுந்தரர் தான் அவருக்கு வந்து ஊவேசாவுக்கு என்ன பெயர் வைப்பாருன்னா சாமிநாதன்கிற பேரை வந்து வைப்பார். அதனால் அவர் உத்தமதானபுரம்
வேங்கட சுப்புவி மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கம்தான் ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். இது ஊவேசாவின் தகப்பனார் பேர் பார்த்துங்க வேங்கட சுப்பு பார்த்துங்க. இது ஊவேசா ஊவேசா பிறந்த வருடம் பாருங்க 19/2/1855 பிறந்தா. 28/4/1942 இயற்கை எழுதினார். அது இதில் இயற்கை எழுதியிருக்கான்னு தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் என்ன பேரில் வெளியிட்டு இருக்காருன்னா, தன் வாழ்க்கை வரலாற்று நூலை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதி அதுக்கு நேம் என்ன வச்சுருக்காருன்னா என் சரிதம் என்னும் பேரில் நூலாக வெளிவந்ததுன்னு சொல்கிறாங்கப்பா. இது முக்கியமான பாயிண்ட்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. அதே போல் இது ஊவேசாவின் சிறப்பு குறிப்புகள் பார்ப்போம். ஊவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட்டு சென்னையில் பெசன்ட் நகரில் ஊவேசா நூல் நிலையம் இருக்குது. அந்த இயர் பார்த்துக்குங்க 1942. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞரான ஜி.யு. போப்பு, சூழியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டு. ஊவேசா தமிழ் பணியை பாராட்டி இந்த வெளிநாட்டு அறிஞர் பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. ஜி.யு. போப், சூழியல் வின்சோன் பார்த்துக்குங்க. நடுவண் அரசு இந்த மத்திய அரசு என்னன்னா ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சத்தலையை வெளியிட்டு சிறப்பித்திருக்குது. இந்த 2006 பாருங்களேன், அவர் இறந்த இந்த வருஷம் பாருங்களேன் 1942. இந்த 42 கூட்டுங்க 6 வரும். கூட்டுத்தொகை கொஞ்சம் 6 வரும். 4 2 கூட்டினா 6 வரும். அதை அந்த குழுவை வச்சுக்கோங்கப்பா. 2006. அது ஆனால் ஊவேசாவுக்கு இந்த 6ஆம் நம்பர் கொஞ்சம் சிங்க் ஆகும் பார்த்துக்குங்க. 2006 அஞ்சல் தலையை இது வெளியிட்டு சிறப்பித்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் கடைசி வரை நம்பிக்கை, இது ஒரு துணைப்பாடம்ப்பா. இதில் என்னென்னா இந்த ஒரு சிறுமியும் வரலாற்றை தான் அதில் கூறியிருப்பாங்க. அந்த சிறுமி பேர் என்னென்னா சடகோ, முழு பேர் சடகோ சசாகி. இவள் என்னென்னா ஜப்பான் நாட்டு சிறுமி. ஜப்பானில் 2 இடங்களில் அமெரிக்கா குண்டு வீசியது. ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாகி. குண்டு வீச்சினால பல லட்சம் 2 லட்சம் பேர் ஜப்பானியை இறந்துருப்பாங்க. அதில் இந்த சடகோட குடும்பம் தப்பிச்சிருக்கும். ஆனால் அந்த கதிர்வீச்சுனால அந்த சிறுமிக்கு என்னென்னா புற்றுநோய் வந்துடும். அதனால் அவளுடைய ஃப்ரெண்டு யாருன்னா சிசுகோ தான் இந்த ஜப்பானியை வணங்கும் பறவையானது கொக்கு. அந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இது கொக்கு செஞ்சு இந்த மாதிரி நீ கொக்கு செய், உன் நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கொடுப்பா. கொடுத்தோன்னே இந்த சடகோ என்ன செய்வானா, இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வருவான். ஆனால் அவரால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு கொக்கு கூட செய்ய முடியாத நிலைமையில் அப்படியே இறந்து போயிடுவான். அவள் செஞ்ச கொக்கு பாருங்கள் 644. மிச்சம் 356 கொக்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக இது செஞ்சு இது சடகோவின் விருப்பத்தை நிறைவேற்றிருப்பாங்க. அவளுக்கு இந்த தோழிகளாக இணைஞ்சி என்ன செய்வாங்க, ஒரு நினைவாலயம் கட்டி பொதுமக்களின் இது தெரிவித்து நினைவாலயம் கட்டி இது ஹிரோஷிமா நகரின் மையத்தின் நினைவாலயம் கட்டினார். அதனால் அந்த சடகோக்கு சிலை வைத்தார்கள். அதற்கு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்ன பெயர் சுட்டுறாங்க. அவருக்கு அந்த தோழிகளால் அவருக்கு இந்த நினைவாலயம் கட்டியிருப்பாங்கள்ல, அதோடைய பேர் என்னென்னா குழந்தைகள் அமைதி நினைவாலயம். பார்த்துக்கோங்க. அதில் என்ன எழுதியிருக்கோம்னா அமைதி வேண்டும் என்று இது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் ஒரிகாமி என்று கூறுவர். இதை பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு இலக்கணமும் மொழித்திறனும். நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவைங்கிறாங்க. நாம் பேசுவதும் எழுதுவதும் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும், நமக்கு புரிய வேண்டும். அதற்குத்தான் இலக்கணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற அந்த 2 லைன் ரீட் பண்ணிக்கோங்கப்பா. அது இது ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு
இப்போ வந்து தமிழின் முதல் எழுத்து என்ன ஆ. இது வந்து எல்லா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து அந்த முதல் எழுத்துக்கு வந்து அந்த ஆக்கு நான் பின்னாடி ஒரு கோடு மாதிரி இருக்கா, அது வந்து எல்லா லாங்குவேஜுக்கு வந்து அந்த கோடு மாதிரி இருக்கும், அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா ஆ என்கிறது வந்து மனிதனை குறிக்கிறதா. அந்த அந்த ஆல வந்து அந்த கோடு இருக்குல்ல, அது வந்து மனிதன் வந்து அந்த பழங்காலத்தை வந்து வேட்டையாடுவதற்காக மனிதன் வந்து முதுகில் சுமந்து அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். அதைத்தான் வந்து அந்த ஒரு கோடுக்கு இந்த மீனிங் சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எழுத்துக்களும் மனிதர்களும். மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்கு நட்பும் உண்டு, இனமும் உண்டு. இக்கு என்னும் எழுத்துக்கு பின்னா கா என்ன எழுத்து வந்து இன்னெழுத்தாக வரும். இன்னெழுத்தை வந்து பார்த்துக்குங்க, இலக்கணத்தில் வந்து கேட்டுருவாங்க. ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து இதோட இது இன எழுத்து யார், நட்பு எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் அதை பார்த்துக்குங்க. இக்கு இங்கு இருக்குல்ல, அதை வந்து இப்போ இக்கு இங்கு இருக்குல்ல, அதை வந்து பெரட்டி போட்டுருங்க. இது இங்குக்கு கா வந்து இன எழுத்தாக வரும். அப்படியே மாற்றி 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 வந்து போடணும். ஆனால் இன எழுத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுத்து வந்து என்ன வருதுன்னா மெல்லின எழுத்து வரும், ரெண்டாவது வந்து தான் வல்லின எழுத்து வரும். அதில் இந்த பாயிண்ட்ஸ் இல்லை, ஆனால் நியூ சிலபஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து குறில் நெடில் ஓடி இத்தொடரை வந்து இந்து இன்னு இரண்டு எழுத்து. இதில் வந்து குறில் நெடில் ஓடி வந்தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓடோடி வந்தான். இத்தொடர் வந்து இந்தும் இன்னும் மெய்யெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்களை வந்து என்னென்னா ஓ, டோ, த, தா இவை மூன்று வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. டி, வா வந்து குறி எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதை வேணால் ஒரு ட்ரீப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல தமிழ் எழுத குறில் நெறி வேறுபாடு அறிவது அடிப்படை அறிவாகும். நெடில் எழுத்துக்களையும் இதெல்லாம் ஒரு ட்ரிப் பார்த்துக்குங்கப்பா, ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் மெய்யெழுத்து, அப்புறம் இந்த ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இதைத்தான் இப்போ அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்குங்க. பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு பார்த்துக்குங்கப்பா. இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து என்னதுன்னா நம் செல்வம் என்று சொல்கிறாங்க. இதை வந்து பொருள் உணர்வுக்கு ஏற்ப பிரித்து படிக்க தெரியாமல் பழந்தமிழ் இலக்கியத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது பிரித்து படிக்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை சொல்கிறாங்க. தமக்குரிய, தமக்கு ப்ளஸ் உரிய, அன்பு என்னும், அன்பு ப்ளஸ் ஈனும், நிழல் அருமை, நிழல் ப்ளஸ் அருமை, பிரித்தெழுது போல் நம்ம சேர்த்தெழுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு அதுவும் இந்த பேரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் வந்து மேலே வந்து ஒன் வேர்டாக இருக்குப்பா. அதானே நான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துட்றேன், தனியாக ஒரு வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன். இதில் வந்து என்னென்னா டேரி பாக்ஸ் வந்து ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து புற்றுநோயால் வந்து வலது காலை வந்து இழந்துருவார். இருந்தாலும் வந்து செயற்கை காலை பொறுத்து சக்கரை நாட்கள் அமர்ந்தவர் கூடைப்பந்தாட்ட விளையாடி பரிசுகள் வந்து வென்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றியது. என்னென்னா நோயாளியின் நலவாழ்வுக்காண்டு நிதி திரட்ட எண்ணினா. அதுக்காண்டு அவர் வந்து கன்னடா சாலையில் வந்து என்னென்னா மாரத்தான் ஓடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். நிதி வந்து வேகமாக வந்து வந்துச்சு. ஆனால் அவர் வந்து 143 நாள் இது ஓடினா. ஆனால் அவர் வந்து 23 வயதில் வந்து மரணம் அடைந்தாருங்கிறத போட்டிருக்காங்கப்பா. இந்த செப்டம்பர் 15ஆம் நாள் உலகின் பல நாடுகளில் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் வந்து நடத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உலகின் பல நாடுகளில் வந்து என்ன தேதினா செப்டம்பர் 15ஆம் நாள் டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டப்பந்தயம் வந்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன இது வந்து நம்ம ஊவேசா வந்து கதை பார்த்தோம்ல, லெசன் பார்த்தோம்ல, அதை வந்து உரையாடல் வடிவமாக வந்து அந்த ஊவேசா அவரும் வீட்டுக்காரும் வந்து உரையாடல் வடிவமாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியலன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் கதையாகவே சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற வந்து இந்த ஒன்வேர்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தந்துடுறேன்ப்பா. இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுப்பா. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்கப்பா. என்னுடைய சேனல் நேம் வந்து
இது வினாஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கப்பா. தேங்க்யூப்பா.